ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. இடும்பன்காரிக்கும் திருமலை நம்பிக்கும் இடையிலான சம்வாதம் தொடர்கிறது. உங்கள் திருமேனியில் உள்ள நாமத்தை எல்லாம் அழித்துவிட்டு திருநீற்றை பூசி விடுவாராம். அப்படியானால் அவரை கட்டாயம் நான் பார்த்தே ஆக வேண்டும். அவருக்கு எந்த ஊர் என்று உனக்கு தெரியுமா? அவருக்கு புள்ளிருக்கும் வேலூர் என்று அவரே சொன்னாருங்க. அந்த வீர சைவரை போய் பார்த்து விட்டுத்தான் மறுகாரியம். அப்பனே, நீ எங்கே போக போகிறாய்? ஒருவேளை நீயும் அந்த வழி வரப்போகிறாயோ? இல்லை இல்லை, நான் இதற்காக அங்க வருகிறேன். திரும்பி கொள்ளிடத்தை தாண்டி கடம்பூருக்கு தான் போகிறேன். இல்லாவிட்டால் எஜமானர் என் கண்ணை பிடுங்கி விட மாட்டாரா? அப்படியானால் உடனே திரும்பு, அதோ படகு புறப்பட போகிறது. இடும்பன்காரை திரும்பி பார்த்தபோது ஆழ்வார்க்கடியான் கூறியது உண்மை என்று தெரிந்தது. படகு புறப்படும் தருவாயில் இருந்தது. சரி சாமியாரே, நான் போகிறேன் என்று சொல்லிவிட்டு படகுத்துறையை நோக்கி விரைந்து சென்றான் இடும்பன்காரி. பாதி வழியில் ஒரு தடவை திரும்பி பார்த்தான். அதற்குள் ஆழ்வார்க்கடியான் ஒரு விந்தையான காரியம் செய்திருந்தான். மளமளவென்று அந்த அரசமரத்தின் மீது பாய்ந்து ஏறி கிளைகள் அடர்ந்திருக்கும் இடத்துக்கு போய்விட்டான். ஆகையால் இடும்பன்காரியின் கண்ணோட்டத்தில் அவன் விழவில்லை. இடும்பன்காரி நதியின் பரிசில் துறையை அடைந்தான். படகோட்டிகளில் ஒருவன், அக்கறைக்கு வருகிறாயாப்பா என்று கேட்டான். இல்லை இல்லை, அடுத்த படகில் வரப்போகிறேன், நீ போ என்றான் இடும்பன்காரி. அட, இவ்வளவுதானா? நீ வர்ற வேகத்தை பார்த்துட்டல்லவா படக நிறுத்தினா என்று சொல்லி ஓடக்காரன் கோல் போட்டு ஓடத்தை நதியில் செலுத்தினான். இதற்குள் அரசமரத்தின் நடுமத்தி வரையில் ஏறி நன்றாக மறைந்து உட்கார்ந்து கொண்ட திருமலை, ஓஹோ, நான் நினைத்தது சரியாக போயிற்று. இவன் படகில் ஏறவில்லை, திரும்பித்தான் வரப்போகிறான். வந்த பிறகு எந்த பக்கம் போகிறான் என்று பார்க்க வேண்டும். இவனுடைய கைகள் மச்சஹஸ்த முத்திரை காட்டியதை நான் நன்றாக பார்த்தேன். அதன் பொருள் என்ன? மீன். மீன் மீன் சின்னம் எதை குறிக்கிறது? மீன் பாண்டியனுடைய கொடியில் பொறித்ததல்லவா? ஒருவேளை ஆஹா, அப்படியும் இருக்குமோ? பார்க்கலாம், சிறிது பொறுமையுடனே இருந்து பார்க்கலாம். பொறுத்தவர் பூமி ஆழ்வார், பொங்கியவர் காடு ஆழ்வார். ஆனால் இந்த காலத்தில் பூமி ஆழ்வதைக் காட்டிலும் காடு ஆழ்வதே மேலானது என்று தோன்றுகிறது. ஆனாலும் பொறுத்து பார்க்கலாம். இவ்விதம் அரச மரத்தில் இருந்த அருவமான வேதாளத்தினிடம் திருமலை சொல்லிக் கொண்டிருந்தான். விரைவில் அவன் எதிர்பார்த்தபடியே நடந்தது. படகு இடும்பன்காரியை ஏற்றிக்கொள்ளாமலே சென்றது. இடும்பன்காரி நதிக்கரையில் இருந்தபடி அரச மரத்தடியை உற்று உற்று பார்த்தான். பிறகு நாலா திசைகளிலும் துளாவி பார்த்தான். ஆழ்வார்க்கடியான் எங்குமில்லை என்பதை நன்கு தெரிந்து கொண்டு திரும்பி அதே அரச மரத்தடிக்கு வந்து சேர்ந்தான். இன்னும் ஒரு தடவை சுற்றும் முற்றும் நன்றாய் பார்த்துவிட்டு அந்த மரத்தடியிலேயே உட்கார்ந்து கொண்டான். எதையோ அல்லது யாரையோ எதிர்பார்ப்பவன் போல அவனுடைய கண்கள் நாலாபுறமும் சுழன்று நோக்கிக் கொண்டிருந்தன. ஆனால் மரத்தின் மேலே மட்டும் அவன் அண்ணாந்து பார்க்கவில்லை. பார்த்திருந்தாலும் திருமலை நன்றாக தம் திருமேனியை மறைத்துக் கொண்டிருந்தபடியால் மரத்தின் மேல் அவன் உட்கார்ந்திருப்பது இடும்பன்காரிக்கு தெரிந்திராது. சுமார் ஒரு நாழிகை நேரம் இவ்விதம் சென்றது. திருமலைக்கு கால்கள் மரத்து போகத் தொடங்கின. இனி வெகுநேரம் மரத்தின் மேல் இருக்க முடியாதென்று தோன்றியது. இடும்பனோ மரத்தடியிலிருந்து எழுந்திருக்கும் வழியாக தோன்றவில்லை. தப்பித்துப் போவது எப்படி? எவ்வளவு ஜாக்கிரதையாக மரத்தின் மறுபக்கத்தில் இறங்கினாலும் ஏதாவது சத்தம் கேளாமல் இராது. கேட்டால் இடும்பன்காரி உடனே பார்த்து விடுவான். அவனோ இடுப்பில் ஒரு கூரிய கொடுவாளை செருக்கி வைத்துக் கொண்டிருந்தான். அதை தன் பேரில் அவன் பிரயோகிக்க மாட்டான் என்பது என்ன நிச்சயம்? வேறென்ன செய்வது? பேய் பிசாசைப் போல பயங்கரமாக சத்தமிட்டுக் கொண்டு இடும்பனின் மேலேயே குதிக்கலாமா?
குதித்தால் தன்னை வேதாளம் என்று நினைத்துக் கொண்டு அவன் பயத்தினால் மூர்ச்சையடைந்து விழலாமல்லவா? அல்லது தப்பித்து ஓட பார்க்கலாமல்லவா? அந்தச் சமயம் தானும் தப்பி ஓடிவிடலாம். இவ்விதம் திருமலை எண்ணிய சமயத்தில் அவனுடைய சோதனை முடிவடையும் எனத் தோன்றியது. ஒரு ஆள் தென்மேற்கிலிருந்து, அதாவது குடந்தைச் சாலை வழியாக வந்து கொண்டிருந்தான். அவனுக்காகத்தான் இடும்பன்காரி இத்தனை நேரமாக காத்திருக்கிறான் என்று திருமலையின் உள்ளுணர்ச்சி கூறியது. புது ஆள் வந்ததை பார்த்ததும் அரசமரத்தடியில் உட்கார்ந்திருந்த இடும்பன் எழுந்து நின்றான். வந்தவன் முன்னால் இடும்பன் செய்த சமிக்ஞையை செய்தான். அதாவது ஒரு விரித்த புறங்கையின் மேல் இன்னொரு விரித்த கையை வைத்து 2 கட்டை விரல்களை ஆட்டி மச்ச சமிக்ஞை பிடித்து காட்டினான். அதை பார்த்த இடும்பனும் அதே மாதிரி செய்து காட்டினான். உன் பெயர் என்ன என்று வந்தவன் கேட்டான். என் பெயர் இடும்பன்காரி. உங்கள் பெயர்? சோமன் சாம்பவன். உங்களைத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். நானும் உன்னை தேடிக்கொண்டுதான் வந்தேன். நாம எந்த திசையில போகணும்? மேற்கு திசையில்தான். எவ்விடத்துக்கு? பகைவனின் பள்ளிப்படைக்கு. திருப்புறம்பயம் பக்கத்துல. இறைந்து பேசாதே, யார் காதலாவது விழப்போகிறது என்று சொல்லி சோமன் சாம்பவம் 4 பக்கமும் பார்த்தான். இங்க யாருமே இல்லை. நான் முன்னாலேயே வந்துட்டேன். பக்கத்தில் எங்கும் ஒளிந்திருக்கவும் இடமில்லையே. கிடையவே கிடையாது. அப்படியானால் புறப்படு. எனக்கு அவ்வளவு நன்றாக வழி தெரியாது. நீ முன்னால் போ, நான் சற்று பின்னால் வருகிறேன். அடிக்கடி நின்று நான் பின்னால் வருகிறேனா என்று பார்த்துப்போ. ஆகட்டும் ஆகட்டும். வழி நல்ல வழியல்ல, காடும் மேடும் முள்ளும் கல்லுமாயிருக்கும். ஜாக்கிரதையாக பார்த்து நடந்து வர வேண்டும். சரி சரி, நீ புறப்பட்டு போ. காட்டு வழியாயிருந்தாலும் யாராவது எதிர்பட்டால் மறைந்து கொள்ள வேண்டும். தெரிந்ததா? தெரிஞ்சது. இடும்பன்காரி கொள்ளிடக் கரையோடு மேற்கு திசையை நோக்கிப் போனான். அவனுக்கு சற்று பின்னால் சோமன் சாம்பவனும் தொடர்ந்து சென்றான். இருவரும் கண்ணுக்கு மறையும் வரையில் ஆழ்வார்க்கடியான் மரத்தின் மேலேயே இருந்தான். எல்லாவற்றையும் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்தான். ஆஹா, காலம் பொல்லாத காலம். எதிர்பாராத காரியங்கள் எல்லாம் நடைபெறுகின்றன. ஏதோ ஒரு பெரிய மர்மமான காரியத்தை தெரிந்து கொள்ள கடவுள் அருளால் சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. இனி நம்முடைய சாமர்த்தியத்தை பொறுத்து விஷயத்தை அறிவது. கடம்பூர் மாளிகையில் அரைகுறையாகத்தான் தெரிந்து கொள்ள முடிந்தது. இங்கே அப்படி ஏமாந்து போகக்கூடாது. திருப்புறம்பயம் பள்ளிப்படை என்றால் கங்கமன்னன் பிருத்திவிபதியின் பள்ளிப்படையைத்தான் சொல்லியிருக்க வேண்டும். அந்த பள்ளிப்படையை கட்டி 100 வருஷம் ஆகிறது. ஆகையால் பாழடைந்து கிடக்கிறது. சுற்றிலும் காடு மண்டி கிடக்கிறது. கிராமமோ சற்று தூரத்தில் இருக்கிறது. அங்கே எதற்காக இவர்கள் போகிறார்கள்? இந்த 2 பேரும் மட்டும் பேச வேண்டிய விஷயமா இருந்தால் இங்கேயே பேசிக் கொள்ளுவார்கள். காட்டு வழியில் உருகாத தூரம் போக வேண்டியதில்லையே. ஆகையால் அங்கே இன்னும் சிலரும் வரப்போகிறார்கள் என்பது நிச்சயம். எதற்காக? பிருத்திவிபதியின் பள்ளிப்படையை பகைவனின் பள்ளிப்படை என்று இவர்களில் ஒருவன் சொல்லுவானேன். பிருத்திவிபதி யாருக்கு பகைவன்? ஆஹா, நாம் நினைத்தது உண்மையாகும் போல் இருக்கிறதே. எதற்கும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இவர்கள் கொள்ளிடக்கரையோடு போகிறார்கள். நாம் மண்ணிக்கரையோடு போகலாம். மண்ணிக்கரையில் காடு அதிக அடர்த்தியாக இருந்தாலும் பாதகமில்லை. காடும் மேலும் முள்ளும் கல்லும் நமக்கு என்ன லட்சியம்? அவைதான் நம்மை கண்டு பயப்பட வேண்டும். இவ்வாறு எண்ணிக்கொண்டும் வாயோடு முணுமுணுத்துக் கொண்டும் திருமலை அரச மரத்திலிருந்து இறங்கி சற்று தெற்கு நோக்கி போனான். மண்ணியாறு வந்தது. அதன் கரையோடு மேற்கு நோக்கி நடையை கட்டினான். ஜன சஞ்சாரமில்லாத அடர்ந்த காடுகளின் வழியாக ஆழ்வார்க்கடியான் புகுந்து சென்று சூரியன் அஸ்தமிக்கும் சமயத்தில் திருப்புறம்பயம் பள்ளிப்படை கோயிலை அடைந்தான். இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். தட்டி அல்லது தடுக்கு, கோரையாலோ ஓலையாலோ பின்னப்பட்ட பாய். அதுக்கு கீழ்ப்பகுதியில சின்ன இடைவெளியில கோலம் போட்டிருக்கும். அதாவது கோலம் வரைஞ்சு அதன் மேல தட்டிய போடுவாங்க. நாம் தட்டியில நுழைஞ்சா இவன் கோலத்துல நுழையிறான்னு சொன்னா நம்ம விட எதிராளி பெரிய எத்தன்னு அர்த்தம். வல்லவரையனோட சாமர்த்தியத்தை இப்படி வியக்கிறான் திருமலையப்பன். கடம்பூர் வீரன் இடும்பன்காரி பேச்சு கொடுக்கறான். 2 பேருமே வேதாளத்தை பத்தி பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் வம்பு இழுக்கிறாங்க. வேதாளம் விக்ரமாதித்தன் கதைகள்ல வர ஒரு கற்பனை உருவம். ஒரு கதை முடிவுல என்ன தீர்வுன்னு சொல்லணும். சொல்லாட்டா கதை கேட்டவன் தலை வெடிச்சிடும். சொல்லிட்டா மௌனம் கலைஞ்சிடும். மௌனம் கலைஞ்சிட்டா உடனே வேதாளம் முருங்கை மரத்துல ஏறிடும். இதுதான் நிபந்தனை. இடும்பன்காரியுடைய விசித்திர நடவடிக்கையை கண்காணிக்க ஆழ்வார்க்கடியான் மரத்துல ஏறி ஒளிஞ்சுக்கிட்டான் இல்லையா? அதுக்குத்தான் வேதாளம் பத்தின பேச்சை கொண்டு வந்தார் கல்கி.
இப்படி குறிப்பு பொருளாக விஷயத்தை சொல்றது அவரது சிறப்பு உத்தி. புள்ளிருக்கு வேளூர், புல் பறவை ஜடாயு, இருக்கு ரிக்வேதம், வேள் முருகன், ஊர் சூரியன். இந்த 4 பேரும் வழிபட்ட ஊர் வைத்தீஸ்வரன் கோயில். சீர்காழிக்கு தென்மேற்கே 6 கிலோமீட்டர், மயிலாடுதுறைக்கு வடகிழக்கே 14 கிலோமீட்டர். கொடுவாள், வளைந்த வாழ். கங்கமன்னன் பிருத்விபதி. தென்னாட்டு வரலாற்று ஆராயும் போது தமிழகத்துக்கும் கோதாவரி கிருஷ்ணா நதிகளுக்கு இடையேயும் இருந்த சிற்றரசர்களை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். பேரரசர்கள் உருவாவதற்கு இந்த சிற்றரசர்கள் ரொம்ப உதவி இருக்காங்க. கங்கர், கடம்பர், வாணர், வைதும்பர், நுளம்பர் இவங்க குறிப்பிடத்தக்க சிற்றரசர்கள். தழைக்காடு, இது கங்கர் தலைநகரம். தருமபுரியிலிருந்து 123 கிலோமீட்டர் மேற்கு திசையில. இந்த கதைக்கு ஏறத்தாழ 100 வருஷங்களுக்கு முன்னாடி நடைபெற்ற போர்ல வீரமரணம் அடைஞ்சவன் கங்கமன்னன் பிருத்விபதி. அவனோட நினைவா எழுப்பப்பட்டது பள்ளிப்பட கோயில், குடந்தைக்கு வடமேற்கே. புதுசா வந்த சோமன் சாம்பவன் இத பகைவனின் பள்ளிப்படைன்னு குறிப்பிடுறான். பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.